Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே எம்மியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி பெர்ஃபெக்ட்டா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மசிச்சு எடுத்திருக்கேன். இது கூட மற்ற வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். அரை கப் குடைமிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் அரை கப், துருவின கேரட் அரை கப், அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், செடார் சீஸ் ஒரு கியூப் துருவிக்கிறேன். மொசரெல்லா சீஸும் ஒரு கியூப் துருவிக்கலாம். சீஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஆப்ஷன் தான். உங்களுக்கு இன்னும் ஒரு 3 கியூப் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ணுறதுல சீஸும் வெஜ்ஜஸும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பால்ஸாக ரெடி பண்ணிடலாம். நான் மீடியம் சைஸ் பால்ஸில் உருட்டி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த பால்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு டிப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் மைதா, 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், எங்கேயும் லம்ஸ்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இது போல் இருக்கணும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாவில் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பியும் அது பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதே போல் எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொரிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறம் ஒரு பாலை மட்டும் போடலாம். இதை நல்லா எல்லா சைட்ஸும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துருங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது மற்ற பால்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக இது வெடிக்கிற சவுண்ட் கேட்கும். அப்போ சீஸ்லாம் பால்ஸ்லேருந்து வெளியே வருதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்டர், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சாஸ்லாம் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து மைனஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மைனஸில் டிப் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.